சோ அந்த கிளவியும் அப்படி வா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட. அதுக்கப்புறம் பின்னாடியே அவங்க 2 பேரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இந்த அம்மாக்காரி வந்துட்டு ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி வரா. அப்படி வந்தவ என்னப்பா ரிப்போர்ட் எல்லாம் ஓகேவா? அம்மா அதே நான் டிஎன்ஏ ரிப்போர்ட் கொஞ்சம் காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்த மருமகன் வந்துட்டு டாக்டர் நான் எந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் கேட்கல அப்படின் போது அம்மா அதெல்லாம் அவங்களே கொடுப்பாங்கம்மா அப்படின்னு மாதிரி மாமியா சொல்றா. அப்போ இந்த ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு பார்த்த ஹஸ்பண்ட் வந்துட்டு எது இவ வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக அப்ப இவ வேற இதானா நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புந்துக்கிட்டு என்னப்பா சொல்ற அவ வயித்துல இருக்க குழந்தை உன் குழந்தையே இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும். இவ வீட்டுல இருந்து அப்பப்ப காணாம போகும்போதே தெரியும். இப்படி எவனோ ஒருத்தனோட குழந்தைய வயித்துல வாங்கிட்டு வந்து நிப்பான்னு சொல்லிட்டு நம்மள நல்லா ஏமாத்திட்டாப்பா அப்படின்னு மாதிரி எல்லாம் அவ பேசிட்டு இருக்கா. இதை கேட்ட பையன் வந்துட்டு கோச்சிட்டு கோவத்துல அங்கிருந்து போயிடான். அப்ப இதெல்லாம் பார்த்து இந்த மருமகன் வந்துட்டு அத்தை என்ன அத்தை இது எதுக்கு அத்தை இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது எங்க பாருமா நான் ஒன்னும் டிராமா எல்லாம் பண்ணல. ரிப்போர்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னை நம்பி என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால அதுக்கு எங்களுக்கு இது நல்லா தேவைதான். இதுக்கு மேல உன் குழந்தையாச்சு நீயாச்சு என் பையனோட லைஃப்ல இதுக்கு மேல நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடா. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு போனவ சோகமா இருக்க பையன்கிட்ட அட விடுப்பா இதை நினைச்சு நீ ஒன்னும் கஷ்டப்படாத உனக்கு இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த மருமகளும் வேக வேகமா உள்ள வரா. அப்படி வந்த ஒரு ஸ்கார்ஃபை தூக்கி வீசிட்டு என்ன தேது அப்படின்னு மாதிரி கேக்குறா. அப்ப இந்த ஸ்கார்ஃபை பார்த்து மகனும் என்னமா இது உன் ஸ்கார்ஃப் எப்படிமா அவட்ட போனுச்சு அப்படின்னு போது அதை நான் சொல்றேன் தோ பக்கத்துல இருக்காள உன் அம்மா அவ ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட ஃபேக்கா ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா தன்னை ரேப் பண்ணதா சொல்லி எல்லார்ட்டும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரிப்போர்ட்டை வாங்கியிருக்கா. அந்த டாக்டர் எல்லாம் உண்மையை என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல இதை கேட்ட பையனும் ஷாக் ஆயிட்டு ஏமா என்னமா சொல்லிட்டு இருக்காவ எப்படிமா உன்னால அப்படி பண்ண முடிஞ்சுச்சு அப்படின் போதே கொஞ்சம் மூடுறியா? ஆமாண்டா நான் தானே பண்ணேன். என்ன அதுக்கு இப்போ நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு கனவோட இருந்தேன். ஆனா நீ ஏதோ எவ்வளோ ஒருத்தி இழுத்துட்டு வந்து இதுக்கு மேல இவதான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நின்ன இப்போ வந்துட்டு வயிற்றுல குழந்தையோட நிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு மாதிரி இவ சொல்றா.